ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ எஸ்டர்டே வந்து நம்ம இண்டெக்ஸ் சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க, காலையில டுடே மார்னிங் வந்து 7 மணிக்கு 7:05க்கு வந்து சென்செக்ஸ் சார்ட் அண்ட் நிஃப்டி சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதன்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இங்க பாருங்க, நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து லேட்டாக தான் உட்காருவேன். பிகாஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடம் அந்த மாதிரி. ஸோ அதனால் முன்னாடியே உங்களுக்கு வந்து சார்ட் கொடுத்துருவேன். இதை சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரியாதவங்க அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து சென்செக்ஸான சார்ட்டு. இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து இங்க கால் சைடுல பிஇபிக்கு மேல போகும்போது, புட் சைடுல பிஇபிக்கு கீழ இருக்கு. ஸோ இது வந்து கால் சைடு போகுது. அதாவது செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆகுது. புட் சைடுல அப்படியே ஆப்போசிட் செகண்ட் பாயிண்ட் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கீழ இறங்குது. இங்க கிரீன் இருக்கு, இங்க ரெட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்பவே வந்து இந்த டயத்திலேயே வந்து நான் வந்து செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் போகுது. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணுங்க. கால் சைடு போகுது. இது என்ட்ரி டார்கெட் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இத பேஸ் பண்ணி 9:50க்கே பாருங்க, நான் வந்து குடுத்துட்டேன். ஸோ நிஃப்டில என்னன்றத இங்க இப்ப காட்டுறேன். இப்ப பாருங்க. இது நிஃப்டில சென்செக்ஸ் நான் குடுக்கும்போது, கால் சைடு அதாவது நிஃப்டில பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. புட் சைடுல பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, இது வந்து 3 பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்க்கு பக்கத்துல வந்துருச்சு. பட் மார்க்கெட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் பக்கத்துல போணும். ஆனா அது போகல. இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பக்கத்திலேயே தான் இருந்தது. ஸோ அதனால எனக்கு வந்து நிஃப்டி வந்து கிளியர் இல்ல. நிஃப்டில வந்து கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, நிஃப்டி காய்ஸ் லிட்டில் கன்ஃப்யூஷன். நிஃப்டி புட் சைடு ப்ளீஸ் வாட்ச். ஏன்னா, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் போகுது. ஸோ அப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த பக்கம் வந்து போகுதா போகுற மாரி இருக்கு. ஸோ எனக்கு வந்து கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ இது இங்கேயும் பாருங்க, இங்கேயும் வந்து கிரீன் கேண்டில் அதாவது செகண்ட் டூ தேர்ட் போற மாரி எனக்கு காட்டுது. ஃபர்ஸ்ட் டூ செகண்ட் போற மாரி காட்டுது. ஸோ நிஃப்டி வந்து எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ ஆ கன்ஃப்யூஷனா இருக்கு. அந்த கன்ஃப்யூஷன் வந்து மேலும் பலப்படுத்துறேன் பாருங்க. இப்ப மார்க்கெட் வந்து இங்க 3 பாயிண்ட்ல இருக்கும்போது, இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ 3ல இருந்து கீழ விழுகுது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கேருந்து மேல போகுது. அப்போ நிஃப்டில வந்து புட் சைட் காட்டுது. பட் சென்செக்ஸ்ல வந்து கால் சைடு காட்டுது. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் போகும். ஸோ எனக்கு வந்து நிஃப்டில கன்ஃப்யூஸா இருக்கனால, நான் இங்க குடுத்துட்டேங்க பாருங்க. ஐ ஸ்டே இன் சென்செக்ஸ். சென்செக்ஸ் கால் சைட் இஸ் அபோவ் தென் பிஇபி பாயிண்ட். ஸோ இத தான் பிஇபிக்கு மேல இருக்கு அப்படின்ற காரணத்தினால, அதாவது பிஇபிக்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்த காரணத்தினால, நான் வந்து சென்செக்ஸ்ல தான் இருக்க போறேன். நிஃப்டி வந்து கிளியர் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால சென்செக்ஸ்ல பாருங்க, நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த பிஇபி பாயிண்ட் தான். பிஇபில 528ல நமக்கு வந்து பல வாட்டி ட்ரிகர் ஆயிருக்கு. அது கீழ க்ளோஸே வைக்கல பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்க. 970 வரைக்கும் போயிருக்கு. பட் நான் இங்க வந்து எங்க எக்ஸிட் ஆயிருக்க சொல்லியிருக்கேன் பாருங்க. சென்செக்ஸ் கால் சைட் 150 பாயிண்ட்ஸ் திஸ் இஸ் ரூல் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நான் சொன்ன மாரியே வந்து மேல போயிட்டுருக்கு. இங்க பாருங்க, மேல போக போக நான் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து 528ல பை பண்ணியிருந்தோம். 648 அப்போ போயிட்டுருக்கு. அப்போ ரன்னிங் டைமு. ஸோ இங்க தான் அதுதான் குடுத்துருந்தேன். ட்ரேட் வாட் டு யூ சீ? டூ த ட்ரேட். நாட் வாட் யூ திங்க். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க என்ன பார்க்குறீங்களோ அத தான் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நோ ப்ரிடிக்ஷன் எனிவேர் அப்படின்னு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, நிஃப்டியும் சென்செக்ஸ் மாரியே சென்செக்ஸ ஃபாலோ பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இங்க போகும்போதே நான் வந்து சென்செக்ஸ் வந்து 250 பாயிண்ட் மேல ஃப்ளை ஆயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பிஇபி ஓகே. நிஃப்டி வந்து 51 பாயிண்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. சென்செக்ஸ் வந்து 380 பாயிண்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து புட்ட கால் சைட வந்து குளோஸ் பண்ண சொல்லிட்டேன் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க வந்து புட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க டச் பண்ணிருச்சு. அப்பன்னா இங்க வந்து 3 பாயிண்ட் வந்து டச் பண்ணி ஆகணும். பட் பிரீமியம் டிகே காரணத்தினால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈஸியா டக்குன்னு டச் ஆயிருச்சு. பட் 3 பாயிண்ட் டச் ஆகல. ஸோ இந்த இடத்துலயே நான் வந்து 380 பாயிண்ட்லயே வந்து வெளிய வாங்க அப்படின்னு நான் இங்க குடுத்துட்டேன். ஸோ பாயிண்ட்ஸ் டார்கெட் ஹிட் அஸ் பெர் அவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் வந்து போயிருக்காது. இதுக்கப்புறம் வந்து அப்படியே பாருங்க, இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, இங்க வந்து டச் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இங்க வந்து ஸோ அதனால டச் ஆகாது. மேபி டச் ஆனாலும் நல்ல விஷயம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ சென்செக்ஸும் சக்சஸு, நிஃப்டியும் சக்சஸு. இது காரணம் வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அத தான் ட்ரேட் பண்றோம். அதுவும் கன்ஃபர்மேஷனோட தான் ட்ரேட் பண்றோம். சரிங்களா? ஓகே. இப்போ நாளைக்கான நிஃப்டி சார்ட் இது பாருங்க. இது நாளைக்கான நிஃப்டி சார்ட் புட் சைடு, கால் சைடு. இது நாளைக்கான சென்செக்ஸ் சார்ட் எக்ஸ்பைரி மாறிடுச்சு 22 ஜூலை. ஸோ இது கால் சார்ட், புட் சார்ட். இத பார்த்து பிஇபிக்கு மேல எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அத பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ். அப்புறம்
இத கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, நீங்களே இத கத்துக்கிட்டா நீங்களே ஓனா ட்ரேடிங் பண்ணலாம். அத நான் வந்து பல வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட நோக்கம் வந்து, உங்கள எல்லாருமே இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆக்குறது தான் என்னோட நோக்கம். நான் டெய்லி இங்க போஸ்ட் பண்ணிட்டு, என்னோட YouTube வீடியோஸ் பார்த்து அத லைக் வாங்கி, சப்ஸ்கிரைப் வாங்கி அதில சம்பாதிக்கணுன்றது இல்ல. நீங்க வந்து இதில நீங்களே கத்துக்கிட்டு ஓனா ட்ரேட் பண்றது தான் நான் விரும்புறேன். இது வந்து என்னோட பிரீமியம் குரூப்பு. இங்க பாருங்க இதில வந்து ரெக்கார்டட் செஷனும் கெடைக்குது. இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜியோட ரெக்கார்டிங் செஷன் கிடைக்குது. ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுங்க. ஓனா கத்துக்கிட்டு நீங்களே ஓனா ட்ரேடர் ஆகுங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.